டிவியும் ஃப்ரிட்ஜும் வித்துட்டாங்க. எது? டிவி ஃப்ரிட்ஜ் வித்துட்டாங்களா? ஆமாங்க. என்ன சொன்னாரு? என்ன வித்துட்டாரு? என்ன பொருள் வித்துட்டாரு? ஃப்ரிட்ஜ், டிவி ரெண்டு பொருளையும் வித்துறாரு. ஓ சவுண்ட் அங்க ஏகுது. என்ன கத்திட்டு இருக்க? யார் பையன்? என்ன தம்பி வா நீ எடுத்து போடா. இந்த பொருளை விக்கிற அந்த அளவுக்கு போயிச்சா உன் நிலைமை? பிச்சர் இருந்தா கூட ருசியா சாப்பிட்டுருப்பேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் பழசல ஆக்கி போறேன் எனக்கு போடுற. கவலைப்படாத வடிவேலு. அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பத்து நடுவுக்கு கொஞ்சம் அழுகிட்டு இருக்க. மூணு சிங்கிள் ஒப்பாரி வச்சு நெஞ்சில அடிச்சிட்டு. தம்பி நீ தூக்குப்பா. அந்த ஃப்ரிட்ஜ் ஓ நோ உள்ள இருக்க உள்ளே. எப்பா அவன் ஃப்ரிட்ஜ் தரமா அவனே பாரு 3 மாசம் கர்ப்பங்கிற மாதிரி வாங்கி இருக்காங்க. 3 மாசம் கர்ப்பங்கிற மாதிரி வாங்கி இருக்காங்க. எப்படா? மேடம் மேடம் எக்கோ ராதாங்கிறது நீங்க தானே? நானா? அந்தோனி என்ன அனுப்பிச்சு விட்டாருக்கா? அந்தோனியா? யாரு? டிவியும் ஃப்ரிட்ஜும் வித்துட்டாங்க. டிவி ஃப்ரிட்ஜ் வித்துட்டாங்களா? ஆமாங்க. யாரு வித்தது? ரவிங்கிறது உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா. அவர் தாங்க வித்துட்டாருக்கா. அவரு எதுக்கு வீட்ல இருக்க பொருளை விக்கணும்? அது எனக்கு என்னக்கா தெரியும், உங்க அத்தியாவசிய தேவைக்கு நீங்க வித்துருப்பீங்க. இந்த அட்ரஸை நான் தேடி இவ்வளவு நேரம் அலைஞ்சு வெயில எல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்கிறேன்க்கா. என்ன அட்ரஸ் காட்டுங்க. பாருங்கக்கா, உங்க அட்ரஸ் தானே? ஆமா. அவங்க தாங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க. எப்ப வந்தாரு? இன்னைக்கு காலையில தாங்க வந்து வித்துட்டு போனாருக்கா. என்ன சொன்னாரு? என்ன வித்துட்டாரு? என்ன பொருள் வித்துட்டாரு? ஃப்ரிட்ஜ், டிவி ரெண்டு பொருளையும் வித்துருக்காரு. இல்ல அந்த மாதிரி வேலை அவன் செய்ய மாட்டாங்க. ஏக்கா, பொன்னியம்மன் கோயில் தெரு இதுதானே? இந்த தெருதான். 36 நம்பர் வீடு உங்க வீடு தானே? இந்த வீடு தான், இந்த நம்பர் தான். அவர் தாங்க வந்து வித்துட்டு போயிட்டாருக்கா. எங்க ஓனர் வந்து என்னை அனுப்பி விட்டுருக்காரு. இவ்வளவு நேரம் வெயில்ல உங்க அட்ரஸ் எல்லாம் தேடி அலைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்கிறேன்க்கா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? வீட்ல இருக்கிற பொருளை வித்தாங்கன்னா சொன்னா உடனே கொடுத்துற முடியுமா? ஏக்கா, அவங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, நான் வந்திருக்கிறேன். வேணா எங்க ஓனர்ட்ட வேணா நீங்க பேசிக்கோங்கக்கா. சரி போன் கொடுங்க. சொல்லுங்க பிரதர். என்ன டிவி வித்துட்டாரா? ஏன் வீட்டுக்காரரா? பிரதர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு பிரதர் அவரு. வேற என்ன ராங் நம்பர்ல வந்துருக்கு, போய் பாருங்க, செக் பண்ணுங்க. இல்ல பிரதர் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. யார் ரவிராஜ்? அவன் என் புருஷனே இல்ல. நீங்க வைய போன ஃபர்ஸ்ட். என்ன ஏதுன்னு விசாரிக்காம நான் கொடுக்க முடியாதுங்க. அது எப்படி வீட்ல இருக்கிற பொருள் எப்படி விற்பாங்க? ஏக்கா, அப்ப நீங்க கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட கேளுங்க. நான் கேட்டுக்கிறேன். அது நான் விசாரிச்சு சொல்றேன். நீங்க சொன்னோனே எப்படி கொடுக்க முடியும்? எங்களுக்கு வண்டி வெயிட் பண்ணுது. நான் டீசல் எல்லாம் போட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். உங்க வண்டி வெயிட் பண்ணதா அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா? உங்களுக்கு வேணா கால் பண்ணி கேக்குறேன். கால் பண்ணி கேளுங்க. என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள வந்து? அவர் வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்ப நாங்க என்ன பண்றது? வச்சுக்காதீங்க சரியா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இல்லங்க, அவர் வித்துட்டாருல. அப்ப எங்க காசுக்கு நாங்க என்ன பண்றது? காசுக்குனா வீட்ல இருக்கிற பொருள் விற்பாங்க, அப்படியே பார்த்து கொடுத்துட்டு இருக்கணும். அப்ப நீங்க கால் பண்ணி கேளுங்க. நாங்க பேசிக்கிறோம். பேசுங்க. பேசிக்கலாம் இருக்காதீங்க சரியா? அது எப்படிக்கா? நான் எங்க அமௌண்ட்ல போயிருக்குது. நீங்க சொன்ன உடனே என் வீட்டு பொருள் தூக்கி கொடுக்கணுமா? அவரு காசு வாங்கிட்டு போயிட்டார்ல, அப்ப உங்க பொருளை தான் தூக்கி கொடுக்கணும். செக் பண்ணனும்ல. வெயிட் பண்ணு. தொடர்ந்து பேசி. சரி கால் பண்ணுங்க. இன்சியா இருக்கு உனக்கிட்ட. டெய்லி எதனா ஒரு ரோதனை. ஏய் என்ன? வாயா உனக்கு தான் ட்ரை ஏய் ஓ சவுண்ட் அங்க ஏகுது. என்ன கத்திட்டு இருக்க? யார் இந்த பையன்? என்ன தம்பி வா நீ எடுத்து போடா. எது? இவங்க விட மாட்டேங்கிறாங்களே. என்ன? ஏய் இவ கடகற நீ தள்ளி வா நீ. எங்க பாரு ஒரு நிமிஷம் நில்ல. என்னது எடுத்துட்டு போன்னு சொல்ற? ஈவிஎம் ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டேங்க. எதுக்கு? எது கொடுத்த? நான் ஒரு காரணம் சொல்லுமா? காரணத்தை சொல்லு. வீட்ல இருக்கிற பொருள் எதுக்கு நான் காரணம் சொல்லுவேன் கிட்ட? நான் வாங்குறேன் டிவி, நான் வாங்குறேன் ஃப்ரிட்ஜ். நான் யாருன்னா விப்பேன், நான் கொடுப்பேன். என்ன பேர் எழுதி வைப்பாங்க? ஏய் கொடையில உன் பேர் எதுக்கு? எத்தனை வாரம் ஸ்கெட்ச் பண்ணி நேரா இங்க எழுதிறேன். கழி போய் முதல்ல. ஏய் ரவி ஒரு ஒரே டொம்முறா நீ கைப்பட்ட. என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன வீட்ல இருக்க பொருள் விக்கிற அந்த அளவுக்கு போயிச்சா உன் நிலைமை? என்ன நம்ம பிச்சைல சாப்பிட்டு இருக்கோம். 3 நாள் சாப்பிடுறோம் சாப்பிடுறோம். அந்த பிச்சர் இருந்தா கூட ருசியா சாப்பிட்டுருப்பேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் பழசல ஆக்கி போறேன் எனக்கு போடுற. என்ன ஒரு பழசாக்கி போட்டாங்க இப்போ? ஆமா இருக்கிற மிச்ச மீதி எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு தம்பி ஒரு நிமிஷம் போச்சுக்காதண்ணா. நீ பேசுறேன். என்னது? நான் சொன்னா சரிங்க. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. தம்பி ஒரு நிமிஷம் என்ன வெளிய என்ன இது என்ன என்ன நான் யார் தோசை என்ன சட்னி வச்ச? என்ன சட்னி வச்ச நீ காலைல? உண்டை சட்னி அது தேங்காய் சட்னி அது ஊசி போயிருந்தியா அது? ஒரு நாக்கு அடிக்குதுல. கெட்டுற சட்னி பிடிக்க கல்ல கட்டிட்டியா? அதுக்கு என்னடா சம்பந்தம்? அட சம்பந்தம். அட வித்தா ஃப்ரிட்ஜ். ஏய் அட பாவி. கெட்டு போன சட்னிக்கு ஃப்ரிட்ஜ் நாங்க 20000 போட்டு வாங்கி வச்சிருக்க ஃப்ரிட்ஜ் விப்பியா? கெட்டு போன நம்ம ஏன் தலையில கட்டுறது?
நீங்களாம் வந்து சூடா தின்னு சாப்பிடுறது என்ன தேவையில்லைடா. தம்பி எத்தனை மணி நேரம் என்னடா அந்த மாதிரி பண்ணிருக்க? தம்பி ஒரு நிமிஷம் நில்லுனால. ஏக்கா எனக்கு டைம் ஆகுதுக்கா கிளம்ப. ஏய் கலிப்பா தம்பி சொல்லிட்டேன் நான் கம்பு வீட்டுக்கு சீரியல் பார்த்து நடுவிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். எனக்கு என்ன மூக்க சிந்திட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு டிவி எங்கடா? டிவி எல்லாம் வண்டியில வச்சாச்சுக்கா. யாரு இருக்கிறாங்க? நான் நீதான் டேய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா அது வச்சு தான சாப்பிடுவாங்க. சூடு பண்ணி தான் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கறதே கூட அத வச்சு எனக்கு காலையில அத வைக்கிற அது இல்லையாடா? எதுக்கு வைக்கிறது பொருளலாம் கெடாம இருக்கிறதுக்கு. கெட்டு போனா எனக்கு அது என்ன பண்ண போகுது? கிடையாது. தோசை மாவு புளிச்சு போய் ஃப்ரிட்ஜை தந்தாலே ஒரு ராசியா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. திடீர்னு ஒன்ன பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ குளிச்சியா இல்லையாட்டு பைசா பத்தா ஃப்ரிட்ஜ் தந்தா அது ஒரு புளிச்ச வாசனை வெளில வருது. நான் டைம் நிறுத்திட்டேன். ஓ சாரி தம்பி நீ இருக்கா கவனிச்சு ஆள் வந்து ஓவரா ஓட்டுற. சரி தம்பி டிவியை கொடுத்தாச்சு. ஒரு ஃப்ரிட்ஜ் பண்ண கை பிடிச்சிக்கலாம். ஓகே ஓகே. போய் டிவி எடுத்துட்டு போ. ரவி போ ரவி வீட்டுக்கு அதான் தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜ் டிவி செல்போன் மூணு தூக்கி போட்டு உடைக்க போறேன் நான் உடைக்கிறத விட வித்துறது நல்லது. நல்ல ரேட்டு வாங்குறோம் அண்ணாச்சி. எந்த கடை தம்பி? எந்த கடை? அந்தோனி அந்தோனி. அதான் அந்த ஆளு இப்ப பேசினா. அந்த எல்லாம் சொல்லாத. நான் என்னன்னு சொல்லலாம்? சார் அதான் எனக்கு தெய்வம் மாதிரியா உடஞ்சி போறதுக்கான கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டா போல. இது அநியாயமா இல்லடா. புது பொருளை எடுத்து போட்டு கையில கையில போடுறியே மங்குஸ் மண்டையா? மங்குஸ் மண்டையா? நல்லா வந்து எனக்கு வாயில பாத்துக்கோ. வீட்டுல இருக்க பொருளை சேஃப்டி பண்ண பாரு. எடுத்து போய் வித்து என்ன எனக்கு பண்றது? டிவி இருந்தா டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு என்ன சமைக்க விடுற பழசெல்லாம் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு போடுற செல்போன் இருந்தா அதையே நோண்டிட்டு உட்காந்துருக்க. எனக்கு ஒரு அப்பளம் வரத்து கூட ஆள் இல்லையா? கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். 24 hours வீட்டுல நாங்க வேலை செய்யறோமே. நாங்க நீ தயவு செஞ்சு பேசாதேங்கிற. நீ அமைதியா இருங்கிற. நான் பாத்துக்கிறேங்கிற. நான் வித்துக்கிறேங்கிற. பாத்து எங்க அப்பா வாங்கி தருவான். நீ வராதேங்கிற. நீ போயிடுங்கிற. நீ போயிடு. நீ போ. நீ போ. ஆக்சுவலி என்ன தெரியுமா? நீ போய். நான் பழசெல்லாம் விக்கிறதா பிளானு. நீயும் பழசுதான். உன்னையும் விக்கலானா வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டான். தம்பி நீ தூக்குப்பா அந்த ஃப்ரிட்ஜ் ஏய் இங்க பாரு. உள்ள இருக்க வெளிய எடு. ரவி உள்ள இருக்க வெளிய எடு தம்பி. ரவி எப்பா என்னது அவன் ஃப்ரிட்ஜ் தரமா அவனே பாரு 3 மாசம் கர்ப்பகிராம 3 மாசம் கர்ப்பகிராம எப்பறா வாங்கிடுறாங்க. எதுக்கு வாங்கிட்டா? அவளே வாங்கிடுறாங்க அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஏடி 10 நாளைக்கு முன்னாடி இருக்க பாவல உள்ள வச்சு சாப்பிடுறீங்களா? ஃபுட் பாய்சன் ஆவுது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட கூடாது. ஃபுட் பாய்சன். நான் உனக்கு மிச்சம் பண்றேன். உன் கையில ஃப்ரெஷ் தம்பி அவரே அவர் என்னாச்சு தெரியல. டேய் டேய் தம்பி என்னாச்சு? டேய் சொல்றா. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. வாசல்ல இருக்க அந்த பையன். ஃப்ரிட்ஜ் தரமா நோ உங்க ஃப்ரிட்ஜ் எடுக்க வந்ததுக்கு என்னையும் மயக்கம் போட வச்சிருவீங்க போலண்ணா. எப்பா சாரா ராஜா ராஜா இப்ப சொல்லுங்க. நீ வரும்போது ஐயோ, ஐயோ. அவன் வரும்போது என்னத தின்னு வந்தானோ? அவன் சாப்பிட்டு நோ நான் ஒன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லைண்ணா. அவன் ஃப்ரிட்ஜ் தரனா எப்பா விஷவாயு தாக்கி இருக்க அவனுக்கு. ஓ நியூக்ளியர் பாம்பு கூட இருக்காதியா? உன் ஃப்ரிட்ஜ் தரன கூட நியூக்ளியர் பாம்பு வெடிக்குதியா? டேஞ்சரஸ் பாம். ஏய் நீ விட்ரி நீ சும்மா கம்மிரு. ரவி, ஐயோ விடா. இரு ஒரு நிமிஷம். தயவு செய்து விடு. ஒரு நிமிஷம் இருடி. ஏங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த பையனை மேல காப்பாத்து. அந்த பையனை மேல காப்பாத்து. நான் நீ காப்பாத்துன அவன? யாரே தெரியாத அவன் இங்க வாந்தி எடுத்து கிடப்பா. என்னடா சாப்பிட்டு தொலைச்சான் அவன்? ஏய் போ போய். அவன் எதை சாப்பிடல. இந்த ஃப்ரிட்ஜ் தந்ததுல இருந்து நாத்தரிச்சு அவனே பாரு. உள்ள நடி இப்படி கப்படிக்குது. எலிசத்துல என்ன தாடிக்குது. பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் பிளாசிங் பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு பைசா போட்டு நான் சாவடிக்கிறனா? ஓவரா பண்ணிட்டு இருக்க? யார் யாரோ என்னை வருது விட்டு. இருக்க. நீ என்ன விட்டு. தயவு செஞ்சு போய் நீ முதல்ல டிவி வேணும். ஏய் தம்பி டிவி எடுத்துடா ஃபர்ஸ்ட். தம்பி எடுத்து வர எடுத்து வர டிவி. டிவி வேணும் ரவி. அப்போ ஒரு கண்டிஷன். என்ன? சத்தியம் பண்ணு. என்ன நீ கண்டிஷன் சொல்லு. சத்தியம் பண்ணு நான் வந்து பண்றேன். என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் கண்டிஷன் பண்ணு. சொல்லு. சத்தியம் பண்ணு நான் கண்டிஷன் சொல்றேன். அந்த கண்டிஷன் செட் ஆகும். ஏய் போ சொல்ற அப்படி. தம்பி ஒரு நிமிஷம் வெளில போயிடுறா வாந்திய. வரண்டா. அம்மா வந்துகிட்டு சத்தியம் பண்ணு. என்ன கண்டிஷன் தரமா அப்படி சத்தியம் பண்றது? பழசு மட்டும் எனக்கு போட மாட்டேன். புதுசா சட்னி அரைச்சு கொடுப்பேன். பழச மாவு எடுத்து தோசை விட்டு தர மாட்டேன். சத்தியம் பண்ணு. பண்ணு. இனிமேல் பாண்டியன் ஸ்டோர் ஆகாகரம் சீரியல் பார்க்க மாட்டேன். சத்தியம் பண்ணு. எப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? நான் என்னது? சத்தியம் பண்ணுமா? ஆமா. எப்ப வரணும்ல? சத்தியம் பண்ணு. சத்தியமா கொடுக்க மாட்டேன். போதுமா? சத்தியமா வந்து பழசு எனக்கு போட மாட்டேன். போட மாட்டேன். நானே சாப்பிடுறேன். எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன். சரி நான் பார்க்கல விடு. சரியா? பார்க்கல. இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லு. சொல்லு. இதான் உன் பிரச்சனையா? இன்ஸ்டாகிராம்ல நான் மெசேஜ் பாக்ஸ்லாம் இன்பாக்ஸ்லாம் கட் பண்றேன்னு சொல்லு. பிளாக் பண்றேன்னு சொல்லு. சரி பண்றேன். ஓகே பண்றேன்.
சரி தம்பி டிவி எடுத்து வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி நீயே எல்லாமே பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? இதான் உன் பிளானா? அது டைரக்டா என் மூஞ்ச பார்த்து சொல்லி பாரு சத்தியம் பண்ணிருக்க. சத்தியத்துல மாற நினைச்சிக்க. மாற மாட்டேன். நான் மண்டையை போட்டுறேன் பாத்துக்க. ஏய் சி என்ன? கழுவு பைத்தியம். ஆமா சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம். குடுத்துறா ராஜா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிண்ணே, சரிண்ணே. உன் நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தா ராஜா. அடுத்த படத்துல நல்ல சான்ஸ் தரேன்ல. ஆமா சத்தியம் வாங்கதான் நடிப்பு வச்சுக்கோ. டேய் இதெல்லாம் இருக்க பாரு. மனுஷனே கிடையாதுடா நீங்க எல்லாம். சரி